இன்றைக்கி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர அனைவரும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனை தான் உடல் பருமன். அதுலேயும் உடல் பருமனால் ஏற்படக்கூடிய தொப்பை தோற்றத்துலேயும் முக்கியத்துவம் பெறுது. தொப்பை போடுவதை பார்த்த பிறகு தான் உடல் குண்டாக இருக்குது அப்படிங்கிற உணர்வே ஏற்படுது. அதன் பிறகு தான் அதை மறைக்கவும் குறைக்கவும் நம்ம வழிகளை தேட ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் தொப்பையை குறைக்கிறதுக்குள்ள வழிகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி ஹெல்த் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு நபருக்கு இடுப்போட சுற்றளவு 34 இன்ச் என்பது சரியான அளவு. அது 36 இன்ச் வரை இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் 36 இன்ச்சுக்கு மேலே இடுப்போட சுற்றளவு இருக்கிறது தான் நம்ம உடல் பருமன்னு சொல்கிறோம். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே தொப்பை ஏற்படலாம். பெண்களுக்கு பெரும்பாலும் என்னென்னா ஹார்மோன் மாற்றத்தினாலேயும் தொப்பை வரலாம். அவங்களுக்கு பீரியட்ஸு டைமு, அதனால் மெனோபாஸ் காலத்துலேயும் ஏற்படக்கூடிய ஹார்மோன் மாற்றத்தாலேயும் தொப்பை ஏற்படலாம். இது தவிர கர்ப்பகாலம், தைராய்டு, பிசிஓடி இது மாதிரி ஹார்மோன் குறைபாடுகளாலேயும் தொப்பை உண்டாகலாம். ஆண்களுக்கு பெரும்பாலும் தொப்பை விழுவதற்கு முக்கிய காரணமே உடல் உழைப்பு குறைவாக இருக்கிறது தான். அடுத்து கொழுப்பு சத்து, சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது. இதனாலேயும் மது அருந்துறது இது தொப்பை வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. மது அருந்துறது கல்லீரலோட நச்சு நீக்கக்கூடிய பணியை பாதிக்குது. இதனால் யூரிக் அமிலம் அதிகமாக உடம்புல தேங்கி தொப்பை விழும். ஆல்கஹாலாக இருந்தாலும் பியராக இருந்தால் கூட அதனை தவிர்க்கிறது தான் நல்லது. ஆண்களுக்கு மது பழக்கத்தால் எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்புகளோட அளவுகள் அதிகமாகுது. எல்டிஎல் அளவு 100க்கும் குறைவாக இருக்கிறது தான் நல்லது. எல்லாருக்குமே 55 வயசுக்கு பிறகு லீன் மசில் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தசைகளோட அடர்த்தி குறைஞ்சி வயிற்று பகுதியில் கொழுப்பு அதிகம் சேர்வது இயற்கை தான். ஆனால் 55 வயசுக்கு முன்னாடியே சரியான எடையை நிர்வகிக்க வேண்டியது அவசியம். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை மேற்கொண்டால் 55 வயசுக்கு மேலே எடை அதிகரிக்காமல் பார்த்துக்க முடியும். ஸ்கேன் பரிசோதனையில் ஃபேட்டி லிவர்னு சொல்லியிருப்பாங்க. இதை பலரும் பெரிய விஷயமாக எடுத்துக்கிறதே இல்லை. இடுப்பு பகுதி 36 இன்ச்சுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஃபேட்டி லிவர் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. இந்த ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு கல்லீரலோட நச்சு நீக்கக்கூடிய பணியை பாதிக்கக்கூடிய இது இருக்குது. உடம்புல வேறு எங்கே வேணும்னாலும் ஃபேட் சேர்ந்தால் பரவாயில்ல, ஆனால் இடுப்பு சுற்றளவு குறைவாக தான் இருக்கணும். தொப்பையை குறைக்க தினமும் அரை மணி நேரம் நடைப்பயிற்சியாக செல்பவர்கள் 1 மணி நேரமாக மாற்றிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கும் நம்ம உடல் உழைப்பை கொடுக்கணும். தினமும் 1 மணி நேரம் நம்ம உடம்போட ஆரோக்கியத்துக்காக நம்ம செலவு பண்ணால் மிச்சம் இருக்கிற 23 மணி நேரம் நம்ம உடம்பு நம்மளை கவனிச்சிக்கும். உடற்பயிற்சியோட ஆரோக்கியமான உணவு பழக்கமும் நல்ல தூக்கமும் முக்கியம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.